வளர்க்கறானா பாம்பு எடுத்துக்கிட்டு வந்துட்டான். யோ என்னையா பாம்பு வளர்த்துக்கிற? பாம்பு அவங்கள கொத்தலைனாலும் பரவாயில்ல, படம் எடுத்து சீரி அவங்களுக்கு பயமாவது காட்டியிருக்கலாம்ல. ஆரத்தி காட்டுது, பொட்டு வைக்குது, என்னையா? என்ன மன்னிச்சிருங்க ஐயா, பூஜையை பார்த்ததும் நாகராஜா மனசு மாறிட்டான் போல இருக்கு. அடச்சி வாய மூடு. எந்த வேலையுமே உருப்படியா செய்ய மாட்டியா நீ? பாம்பு பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன் சிஸ்டர்? மூஞ்சியும் முகரையும் பாரு. பாரியா உன்னால என் சிஸ்டர் என்ன திட்டிட்டு போகுது. ஐயா கொண்டு போய் கோயில்ல விடு. ஐயோ இப்பன்னு பார்த்து ஏகப்பட்ட தட்டுகள், ஏகப்பட்ட ஜாக்கெட்டுகள். யாரும் பார்க்கல, வெற்றி நமக்கு தான். ஹலோ சிஸ்டர், என் கூட கொஞ்சம் வாங்க. ஏய் எங்க கூப்பிடுற? பூஜை நடக்காம தடுக்கிறேன்னு ஏதோ ஐடியா பண்றேன்னு கிளம்பி போனியே, என்ன ஐடியா பண்ண? அது விஷயமா தான் உங்களை நான் கூப்பிடுறதுக்கு வந்திருக்கிறேன். வாங்க, வந்து என் புத்திசாலித்தனத்தை பாருங்க. சரி போ. குறைச்சிக்கிட்டே வராதீங்க. வாங்க சிஸ்டர் வாங்க. என்ன சிஸ்டர், உங்களுக்கு தெரியாமையே ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சிருக்கிறேன் சிஸ்டர். என்கிட்ட கேட்காம என்கிட்ட சொல்லாம நீயா ஏதாவது எதுக்கு பண்ற? என்னத்த பண்ணி தொலைச்ச? ஐயோ சிஸ்டர், நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க சிஸ்டர். வந்தவங்களுக்கு எல்லாம் குடுக்கறதுக்காக கலர் கலரா சாக்லேட் பிட்டுகள் எல்லாம் வச்சிருந்தாங்கல்ல, அதை அப்படியே தூக்கிட்டு வெள்ளை கலர் சாக்லேட் பீஸ்களா அங்க வச்சுட்டேன் சிஸ்டர். வந்திருக்கவங்கள ஒருத்தரோட தாலிய நம்ம காவியா அறுத்துக்கிட்டு போனா, இப்போ சாக்லேட் பிட்டுகள் எல்லாம் வெள்ளை கலர்ல கொடுத்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அபசகனம் நினைச்சு துர்காவை எல்லாரும் திட்டிட்டு போயிருவாளுவோம். நல்ல காரியம் பண்ண பாண்டி. சரி வா. அப்பாடா, இப்பதான் முதல்ல சிஸ்டர் திட்டாம போகுது. எப்படி எல்லாமே ஒயிட் கலரா மாறுச்சு? ஐடியா என்னுடையது. நான் கலர் ப்ளவுஸ் தானே வச்சுட்டு போனேன். வாங்க துர்கா, கொஞ்சம் வாயே. என்ன நீ வாய சொல்ற? எப்படி மாறுச்சு? ஹாசினி, என்ன இது? என்ன துர்கா அது? சிகப்பு கலர் ஜாக்கெட் பிட்டெல்லாம் வெள்ளை கலரா மாறி இருக்கு பாரு. எப்படி எல்லாம் மாறுச்சுன்னு தெரியலையே. வெள்ளை ஜாக்கெட் பிட் கொடுத்தோம்னா அது அபசகுணமா மாறிடுமே. இப்ப என்ன பண்றது துர்கா? ஹாசினி, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ போய் மஞ்சள் தண்ணி எடுத்துட்டு வா போ. எப்படி மாறிச்சு? யார் பண்ணிருப்பாங்க? துர்கா, வா வா, வந்துட்டியா? சூப்பர் சூப்பர். அந்த மஞ்சளை தண்ணிக்குள்ள போட்டு கலக்கு. இன்னும் கொஞ்சம் போடு, இன்னும் போடு. நல்லா மிக்ஸ் பண்ணு, கலக்கு. ஹாசினி, குடா. கலர் வருதா? சூப்பர் சூப்பர். இந்தா. சூப்பர். தொட்டு தூக்கி விடுப்பா. முதல்ல மனைவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாள்ல, நீதான்ப்பா அவளை தொட்டு தூக்கி விடணும்.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூர்யா. உங்க வீட்டு பூஜையில நானும் கலந்துக்கிட்டது நான் செஞ்ச பாக்கியம். உண்மையிலேயே ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா, ஏன்னா நீ நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை. உன்னோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அப்புறம் சூர்யா, இந்த நல்ல நாள்லயே நாம அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடலாம். ஓ, ஃபைல் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சைன் பண்ணிடலாம். ஓ, சரி, எடுத்துடலாம். சூர்யா, நல்ல நேரம் முடிய போகுது, அதுக்குள்ளேயும் சைன் பண்ணிடுவோம். ஓகே சார். ஆண்டவா, கொடுங்கப்பா, நீயும் சைன் பண்ணிடு. வந்த வேலை முடிஞ்சிடும். வேணாம், கொடுப்பா. தேங்க்யூ சூர்யா. ஆண்டவா, என்னங்க சார்? சூர்யா, இது நாம 2 பேரும் சேர்ந்து பண்ற 7வது பிசினஸ். ஏற்கனவே 6 பிசினஸும் அமோகமா போயிட்டு இருக்கு. உன் மனைவியோட நல்ல எண்ணப்படியும் உன்னோட நல்ல மனசு படியும் இந்த பிசினஸும் ரொம்ப அருமையா போகணும். அம்மனை வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்பா. சார், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருமா, முன்ன மாதிரி தனியா ஆசீர்வாதம் எல்லாம் இனிமே கிடையாது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, தம்பதியாரா தான் ஆசீர்வாதம் வாங்கணும்.